எப்படி இருக்கீங்க? ஓகே. விஜய் 2026 இந்த மே 4ஆம் தேதி முதல்வர் ஆயிடுவாரா? அவர் தான் வருவாரு. ஏங்க திமுக அதிமுக அவங்க இவ்வளவு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இதை தாண்டி விஜய் எப்படி வருவார்னு நினைக்கிறீங்க? இல்ல அவர் தாங்க கண்டிப்பா வரணும்ன்ற ஒரு மாற்றம் வரணும்ல. இவ்வளவு நாளுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். இல்ல இப்ப விஜய் வந்தா மாற்றம் வரும்னு எப்படி நம்புறீங்கன்னு நான் கேக்குறேன். வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். சோ நமக்கு இவங்க 2 பேருக்கும் ஓட்டு போட்டு நமக்கு போர் அடிச்சு போச்சுன்றீங்களா? சரி ஓகே. 5 வருஷம் தானே ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். அவர் என்ன பண்றாரு? சரி ஓகே. இந்த ஜனநாயகன் படம் வந்து இன்டர்நெட்ல ரிலீஸ் ஆயாச்சு. படம் முழுதுமே வெளியாயிருச்சு. இது யார் பண்ணிருப்பாங்க? அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இவங்க வேலையா தான் இருக்கு. யார் ஆளுங்கட்சி வேலையா இல்ல எதிர்கட்சி வேலை? அவங்களுடைய வேலை தான். அது எப்படிங்க அவங்க நீங்க டவுட் பண்றீங்க? என்ன காரணம்? அவர் தான் முதல் படம் வராத அளவுக்கு பண்ணாரு. ஓகே. இல்ல அதுவும் சென்சார் தானே பண்ணுச்சு இல்லையா? தெரியாது. மறைமுகமா இவங்க இருக்காங்கன்னு நம்ம நம்புறோம். ரைட்டு. சோ இதுக்கப்புறம் விஜய் ஒரேடியா உடஞ்சிருவார்னு நினைக்கிறீங்களா? எழுந்து நிப்பாரா? எப்படிங்க சொல்றீங்க? வீட்டுல குடும்பத்துல பிரச்சனை, ஓகேயா, படம் வெளியே வரல, அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு கோடி போட்ட பணமும் வெளியாயிருச்சு சாதா ஒரு போன்ல. அப்ப என்ன பண்ண முடியும்? இல்லங்க எதா இருந்தாலும் அவரு மேலுக்கு வருவாரு. எல்லாத்தையும் மீறி வருவாரு.